முதலிரவு அதுவுமா பால் செம்பாலையே அடி வாங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு விஷயம் யாரோட வாழ்க்கையிலுமே நடந்திருக்காது. அந்த மாதிரி கேவலமான விஷயம் தாங்க இப்ப சரவணன் லைஃப்ல நடந்திருக்கு. ஆனா சரவணன் இப்பதான் புரிய வருது, நம்ம தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரம்யாவை வீட்டை விட்டே அடிச்சு துரத்துறாருங்க சரவணனும் செண்பகமும். அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கடைசி வரையும் பாருங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரவணன் செம்ம மஜால இருந்துட்டு இருக்காரு. ஆகா, இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கர சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்க. இங்க ரம்யா என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. ஏன்னா அவ போடுற ஒரு பிளான் வேற மாதிரி இருக்கு, இங்க நடக்கிற பிளான் ஒரு மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. அப்படி இருந்துட்டு இருந்த பட்சத்துலதான் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் எரியிற தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி சும்மா அன்னம் கொளுத்தி போட்டாங்க பாருங்க. பக பகன் எரிய ஆரம்பிக்குது. போய் என் பெரியத்தான மனசு நோகாம அன்பா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே ரம்யாவுக்கு கோவம் வருது. ஏன்னா ரம்யா இது நாள் வரைக்கும் கார்த்திகை தவிர வேற யாரையும் நினைச்சு பார்த்ததும் கிடையாது, நினைக்க போறதும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்துல திட்டவட்டமா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏய் மரியாதையா போயிட்டு இங்க இருந்து அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் சொன்னதை மறக்காம செஞ்சிடணும், என் பெரியத்தான அன்பா பாசமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே ரம்யாவுக்கு கோவம் அவங்க உள்ள போக மாட்டாங்க. நம்ம அண்ணன் இருந்துக்கிட்டு உள்ள போன்னு சொல்றாங்க. இல்லை என்னால போக முடியாது, நான் வெளியவே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, மேடம் அப்படிலாம் சொல்லக்கூடாது மேடம், உங்க ஹஸ்பண்ட் உள்ள இருக்காங்க, நீங்க உள்ளதான் போயாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இவன் அண்ணன் பண்றது எல்லாத்தையும் பார்த்து ரம்யாவுக்கு கோவம் தாங்க முடியாம ஏய் அப்படின்ற மாதிரி கத்தவுமே அண்ணன் டக்குன்னு உள்ள தள்ளி விட்டு கதவை சாத்திடுறாங்க. உடனே ரம்யாவுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ரம்யா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மாவே விடக்கூடாது இவளை ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக உள்ள போனதுமே சரவணன் வெக்கப்பட்டு துணியெல்லாம் பிடிச்சி கடிச்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு இருக்கு. மாலா மாலா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் பின்னாடி சுற்றுவார்லங்க, அந்த மாதிரி தான் சரவணன் இருக்கவுமே இதை பார்த்தா ரம்யாவுக்கு டென்ஷன் தாங்க முடியல. என்ன சரவணன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்கு. என்ன மேடம் இப்படி கேட்குறீங்க, முதலிரவுக்கு என்ன பண்ணுவாங்களோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே முதலிரவா அதெல்லாம் இங்கே எதுவும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்காக இந்த ரூமை வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஒரு பிளான் போட்டேன், நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது சரவணான்னு சொல்ல, மேடம் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் விளாண்டுட்டு தான் இருக்கீங்க, ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை, ஆரம்பத்துலேருந்து எங்கள் அப்பாவை கடத்துறது, எங்கள் மாமாவை கொலை பண்ண ட்ரை பண்ணுறது, எல்லா விஷயத்துலையும் விளாண்டிங்க. ஓகே அமைதியாகிட்டேன், இந்த மாதிரி விஷயத்தில் விளாட்லாமா மேடம், இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் ஆசையை வளர்த்துக்கிட்டேனே, என்னால் கஷ்டப்பட முடியாது மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒருத்தவங்க உணர்ச்சிகளோட இப்படி தான் விளையாடுவீங்களா மேடம் சொல்லிட்டு சரவணன், ஏன்னா ஒரு ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கல அப்படின்னது விரக்தியில் அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். உடனே ரம்யாவுக்கு சமக்கம், என்ன சரவணன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஓவரா பேசல மேடம், நியாயத்தை பேசுறேன், உண்மையிலுமே அப்பா கார்த்திக் அண்ணம் எங்க அப்பா சொன்ன மாதிரி நீங்க இந்த குடும்பத்தை தான் அழிக்க வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா பின்ன உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட குடும்பம் நடத்த வந்தா நீ நினைச்சியா அப்படின்ற மாதிரி நல்ல நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாங்க. கேட்டதுமே இல்லை இல்லை என்னால் ஏற்றுக்க முடியாது, என்னால் சாமியாராக வாழவும் முடியாது, இப்போ என்ன மேடம் என் வாழ்க்கை கேள்விக்குறியாக போயிடுமே அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோமே, சரவணன் இதெல்லாம் சரி வராது, வாங்க நம்ம திருமண வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரவுமே, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை சரவணன், என் கிட்ட வந்தீங்கன்னா நடக்கிறதே வேறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, இப்போ நான் உங்களை தொட்டா இவங்களை கேட்கறதுக்கு ஒரு நாதி கூட இங்கே கிடையவே கிடையாது, எல்லாரும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோமே, அது உண்மைதானங்க. ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு முதலிரவுக்கு, அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பிரச்சனை, அதுவும் ரம்யா விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்படி இருக்கும்போது இப்போ என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னா கூட யாரும் கேட்க போறது கிடையாது. இது ரம்யாவே தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்ட ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது சரவணன் ப்ளீஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லவும் ரம்யா என்ன பண்ணிடுறாங்கன்னா, கோவத்துல பால் சம்பு வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, பால் சம்பு எடுத்து மண்டையில நங்காருன்னு அடிச்சாங்க பாருங்க, அவ்வளோதான், இன்னொரு வாட்டி என் லைஃப்ல குறுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பால் சம்பாலே மண்டையில அடிக்கவும்
சரவணன் விரண்டு போயிட்டாங்க. என்னடா நடக்குது இங்க, என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அம்மா என்னை காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒடியார ஆரம்பிக்கவுமே எல்லாருக்குமே ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு சுத்தமாக புரியல. அப்போதான் வந்து சரவணன் சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய கேவலமான நாய் நீ இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோமே எல்லாருமே வந்து பொண்ணு கத்துனா கூட அமைதியாகிடுவாங்க. பையன் கத்தவுமே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் ஐயோயோ என் புள்ள கத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அங்கே வந்து வர்றாங்க. வந்ததுமே என்னாச்சுடா என்னாச்சுடா அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா இவங்க என்னை கொலை பண்ண பார்க்குறாங்கம்மா, இவன் என்னை கொலை பண்ண பார்க்குறாம்மா, என்னை எப்படியாச்சும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுமான்னு சொல்ல, என்னம்மா தங்கம் நம்ம அப்பாவை கடத்தி வச்சிருக்கும் போதே நம்ம ஏதாவது ஒரு முடிவு பண்ணியிருக்கணுமா, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடா கண்ணா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, என்னால் இவங்க கூட வாழ முடியாது, நீ எனக்கு ஒரு வழியை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா இப்படி சொல்கிறியடா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் உண்மையை தான் சொல்கிறேன், என்னால் இவங்க கூட வாழ முடியாதுமா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லவுமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. இப்படி சொன்னால் என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா நான் உனக்கு சொல்கிறது புரியலையா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ தான் வந்து சொல்லி முடிக்கிறாங்க, எல்லாமே ஏன் தப்பு தான், நான் தான் வந்து தப்பான டிசிஷன் எடுத்து என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டேன், இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுமா அப்படின்ற மாதிரி எவ்வளோ தான் சொன்னாலும் சரவணன் வந்து என்னை இவள்கிட்டருந்து காப்பாற்று ஒரு ராட்சசியாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அண்ணன் சொல்கிறாங்க, ஸ்டார்டிங்லேயே சொன்னால் யார்கிட்ட தான் கேட்குறா, யாருமே வந்து கேட்குறதே கிடையாது, அனுபவப்பட்டாலும் உதறி தள்ளிட்டு போயிடுறீங்க, இதுக்கு மேலேயாச்சும் எப்படி இருக்கணுமோ இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் தான், இதுக்கு மேலே நான் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு இவன் மட்டும் எனக்கு தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வரவுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல அவங்களுக்கும். என்னடா இது இப்படி நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குழப்பத்தோடு இருக்க ஆரம்பிக்கவுமே இவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. நடக்கிறது ஒன்றுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயம் வர ஆரம்பிக்கவுமே இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. உடனே வந்து ரம்யா கிட்ட நம்ம அண்ணன் சொல்கிறாங்க, இங்கே பார் ரம்யா, ஒழுங்காக வந்து என் பெரியப்பானை வச்சு வாழ்ந்துடு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி மிரட்டி பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்க, சேச்சே நான் ஏன் உன்னை மிரட்டி பார்க்குறேன், வான் பண்ணுறேன் உன்னை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன நீ வான் பண்ணுறதா, என்னை பற்றி தெரியாமல் ஆடிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.